கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். கடைசியாக நம்ம பார்த்தது, ஆண்டவர் தன்னுடனான நம்முடைய உறவை எப்படி நிலைத்திருக்க செய்யணும், அதில் ஆசீர்வாதங்கள் என்ன, பலவிதமான நன்மைகள், வாக்குகள், தன் அன்பு, தன்னுடைய சந்தோஷம், தன்னுடைய பதில்கள், தன்னுடைய உறவு, சிநேகிதராக, இப்படி எல்லாம் நமக்கு சொன்னார். இப்போ ரெண்டாவது, அதனுடைய தொடர்ச்சியாக அவரவர் நமக்குள் எப்படிப்பட்ட உறவை பராமரிக்கணும், காப்பாற்றணுன்றத சொல்லிக் கொடுக்கிறார். நம்முடைய அப்போஸ்தலர் சொன்னது தான் நமக்குமான பாடம். யோவான் 15:12, நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு அதிகமாக கேட்ட புளித்து போன ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிக்க வேண்டும். உன் பகைஞரையும் நேசிக்க வேண்டும். இவ்வளவுதான், நமக்கெல்லாம் தெரியும் தான். ஆனால் இதில் நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே கீழ்ப்படிந்த காலத்தில் நாம் முதிர்ச்சி பெற்றிருக்க முடியாது. ஆனால் காலம் செல்ல செல்ல வசனங்களின் அறிவுனாலே, அனுபவத்தினாலே, தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே நாம் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தம் நமக்குள்ள ஒரு பக்குவமும் முதிர்ச்சியும் வந்திருக்கணுமா இல்லையா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்ந்த காலம் எவ்வளவு வருஷமாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த விஷயத்தில் ஒருவரோடொருவர் அன்பு கூறுகிற விஷயத்தில் எப்படி இருக்கும், கொஞ்சம் சோதனை பண்ணி பார்க்கலாம், நினச்சி பார்க்கலாம். 1 யோவான் 4:20, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்லணும், அல்லது நமக்குள்ளாக கேட்டு ஒரு ஆய்வு செய்யணும். யாராவது நம்மளை பார்த்து நீங்கள் தேவனை நேசிக்கிறவரா என்று கேட்டால், சட்டுன்னு 100 பேரை கேட்டாலும் 100 பேர் என்ன பதில் சொல்லுவோம்? ஆம், நான் தேவனை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் சக மனிதரை எப்பொழுதுமே நேசிக்கிறவரா என்று சொன்னால், எல்லாரையும் இல்லை, 1-2 பேரை என்னால் நேசிக்கவே முடியாது, சிலரை என்னால் நேசிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம பதில் சொல்லலாம். சின்சியராக இருந்தால் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே ஒருவன் தான் தேவனை அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் இங்கே பார்த்தீங்களா, சகோதரனை, உலக மக்களை, பகைஞரை, அதெல்லாம் அப்புறம், முதல்ல இம்மீடியட்டாக இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் இணைந்திருக்கிற ஒரு சகோதரனை. அப்போ நம்மோடு சபையாக கூடுகிற, நம்மோடு கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானத்தில் அவருடைய ஆவியோடு இணைந்திருக்கிற ஒரு சகோதரனை, சகோதரியாக இருந்தால் ஒரு சகோதரியை நீங்கள் நேசிக்காமல் இருந்தால், அவங்க உங்களை பகைக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு தீமை செஞ்சுருக்காங்க, அவங்க உங்கள் அன்பை எதிர்பார்க்கலை, எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஆனால் நீங்களும் அவங்கள பகைக்கிறீங்களா, வெறுக்கிறீங்களா, அவங்களுக்கு விரோதமாக நடக்கிறீங்களா, பேசுகிறீங்களா? அப்படி இல்லை, இருக்கக்கூடாது. எதான் விஷயம்? சிலுவையின் மீது இருந்த ஆண்டவர் கடைசி மணி துளிகளில் எதிர்பார்க்காத, கேட்காத, உணராத, கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாத கீழே நின்று கொண்டிருந்த அவ்வளவு ஜனங்களையும் பார்த்து அவர்களுக்காக, பிதாவே இவர்களை மன்னியும்னு கேட்டார். அவன் கேட்கவே இல்லை, அவன் எதிர்பார்க்கவும் இல்லை, அவனுக்கு அப்படி யோசனையும் கிடையாது. கூடுமானால் இன்னும் தூஷிக்க, இன்னும் அவமானப்படுத்த அவன் தயாராக இருக்கிறான். அவனுக்காக. இதுதான் கிறிஸ்துவினுடைய அன்பு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் உங்களை அன்பு கூர்ந்தது போல நீங்கள் பிறரை அன்பு கூறுங்கள், நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் பிறரை மன்னியுங்கள்ன்றார். இந்த ஸ்கேல் நமக்கு ஞாபகம் இருக்கணும். நம்முடைய அன்பின்படியாக, நம்முடைய அனுபவத்தின்படியாக, அந்த நபரோட இயல்பின்படியாக நம்ம அன்பு கூறணும்னு நினச்சோம்னா எல்லாரையும் அன்பு கூற முடியாது. ஒரு சூழ்நிலை, ஆண்டவர் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறார் இல்லையா, தன்னுடைய கடைசி மணி நேரங்களில். அப்போது அங்கே ஒரு விஷயம் நடந்தது. அது ஆண்டவர் மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக காயப்படுத்தியதுன்னு தான் சொல்லணும். அது என்ன தெரியுங்களா? லூக்கா 22:24, அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று அவர்களுக்குள்ளே
வாக்குவாதம் உண்டாயிற்று. அவங்க ஆண்டவர் ஒரு பக்கம் தன் சிலுவை மரணத்தை பற்றியும் தன் முடிவை பற்றியும் தான் பரலோகம் போய்விடுவேன் அப்படின்றத பற்றியும் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னணியில் அவங்களுக்குள்ளே பேசிட்டாங்களாம். அப்படின்னா நம்மள யார் பெரியவன், அடுத்த லீடர் யார், ஆண்டவர் போயிட்டாருன்னா அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்களாம், ஒருவருக்கு ஒருவர் பேசிகிட்டே இருக்காங்களாம். எப்படி பேசியிருப்பாங்க, சும்மா இப்படி யோசிப்போமா? பேதுரு அவர் தான் அப்பப்போ எல்லாம் துடுக்காக பேசுகிறவர், அவர் இருப்பாரா, அவர் தான் பெரியவரா? அல்லது ஆண்டவரின் மார்பிலை சாய்ந்து கொள்ளக்கூடிய அன்பான சீடன் என்கிற யோவான், அவர் தான் ஒரு பெரியவராக இருப்பாரா, அவர் தான் தலைவராக இருப்பாரா? அல்லது காசுக்காரன் கேஷியர் யூதாஸ், பணம் கையில் இருந்ததுனாலே ஒரு அதிகாரம் இருக்கும் இல்லையா, அப்போ அவன் பெரியவராக இருப்பான். இப்படி எல்லாம் இவங்களுக்குள்ளே யார் பெரியவனாக இருப்பான்ற ஒரு பேச்சாம். அப்படியானால் அவர்கள் ஒருவரை ஒருவர் தன்னிலும் கனம் பண்ணும்படி, தன்னை போல நேசிக்கும்படி இன்னும் வளராமலே இருந்திருக்காங்க. அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் என்ன பண்ணார், இவங்களுக்கு சொல்லி புரியலை அப்படின்னு சொல்லி ஒரு துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு ஒரு பேஷனில் தண்ணி எடுத்துக்கிட்டு அவர்கள் பாதங்களில் தண்ணீரை ஊற்றி அதை சுத்தம் செய்தார், கழுவினார். முடித்த பிறகு சொன்னார், தேவகுமாரன் என்று நீங்கள் சொல்கிறீங்க, ஆண்டவரே என்று சொல்கிறீங்க, நானே உங்களுக்கு இப்படி செய்வேனானால் உங்களில் பெரியவனாக இருக்க விரும்புகிறவன் ஊழியக்காரனா பணிவிடைக்காரனாக இருக்கணும். இப்போ ஏன் இதை சொல்கிறாருன்னா, உங்களுக்குள்ளே உங்கள் உறவுக்குள்ளே ஏன் பிரிவு வருது, ஏன் கசப்பு வருது, ஏன் வித்தியாசங்கள் வருதுன்னா, ஒருவருக்கு நடுவில் ஒருவர் ஏன் இந்த மாதிரியான பிளவு பிரிவெல்லாம் வருது, பகைக்கிற அளவுக்கு ஏன் வருது, பல வருடம் பேச முடியாத அளவுக்கு ஏன் வருது? ஆண்டவர் அவரோடு கூட அவரில் நிலைத்திருக்கிற அவர் உறவை காப்பாற்றுகிற ஒரு பராமரிப்பை சொன்ன மாதிரியே நமக்குள் சகோதரர் நடுவில் நமக்கு நம்முடைய உறவை நாம் பராமரிக்க வேண்டி இருக்கிறது. அதனால தான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நட்பு பாராட்டுதல், சகோதர ஸ்நேகம் போற்றுதல். அப்படின்னா என்ன, ஒரு விதை விதைச்சோம், அது முளைக்குது, செடியாச்சு, அது பூ பூக்கிறது அல்லது கனி கொடுக்கறதுன்னு சொன்னால் அது வரைக்கும், அந்த பலன் பார்க்குற வரைக்கும் அதை நாம் நல்ல பராமரிப்போம். அது ஒவ்வொரு ஆண்டும் கனி கொடுக்குமானால் அதற்கான பராமரிப்பை நம்ம அதை கொடுப்போம். அப்படி கொடுக்கலன்னு சொன்னால் அது செத்து போகும் அல்லது பலனற்று போகும். அதே மாதிரி தான் உறவு கூட. உறவு பழக பழக பேச பேச நன்மைகள் செய்ய தான் வளர்ச்சி அடையும். உங்களில் நம்மில் ஒருவருக்கொருவர் நல்ல உறவு பாராட்டி அன்பு கூர்ந்து நடக்கணும் அப்படின்றது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட திட்டம். நம்ம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே கொஞ்சம் பேரோட தான் பேசி பழகிறவங்க, 1000 பேரோட நம்ம பழகிறவங்கலாம் கிடையாது, 100 பேரோட பழகிறவங்க கூட கிடையாது. ஒரு ஃபேக்ட்ரியில் இருந்தீங்கன்னா, ஒரு பள்ளியில் கல்லூரியில் இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய வேலையை தான் செய்வீங்களே தவிர, நாம் உடன் பழகி தினமும் புழங்குகிற ஒரு உறவுகளாக அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அந்த எண்ணில் விரல் விட்டு அதுக்குள்ளேயே எத்தனை கசப்பு, எத்தனை பகை, எத்தனை விரோதம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீங்கள் கொஞ்சம் உறவுகளோடு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க இல்லை, அதுக்குள்ளே அந்த உறவை நீங்கள் காப்பாற்றணும், பராமரிக்கணும். யோவான் 17ஆம் அதிகாரம் 11, நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாக இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன். உறவுகள் எல்லாரும், அதாவது கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகள் எல்லாரும், நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கணும், ஒருமைப்பாடாக இருக்கணும், எல்லாமே சேர்ந்து வாழணும். ஒரு சபைன்னு சொன்னால் எல்லாரும் இசைந்து சேர்ந்து ஒருவருக்காக ஒருவர் வாழணும். இதை தான் எதிர்பார்க்குறாரு. தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாரு, உமது நாமத்தின் நிமித்தம் அவர்களை நீர் காத்துக்கொள்ளும், அவர்கள் ஒற்றுமையாக இருக்கும்படி அவர்களை காத்துக்கொள்ளும். அப்போ நம்ம கூட ஜெபம் பண்ணலாம். நமக்காக நாம் சபையாக கூடியிருக்கும் பொழுது அந்த எல்லா சகோதர சகோதரிகளோடு கூட நான் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாரோட ஒருமைப்பாடாக காப்பாற்றி வாழணும். உமது நாமத்தின் நிமித்தம் இதை எங்களுக்கு ஆசீர்வதிங்க, எங்கள் உறவை ஆசீர்வதிங்க. நம்மளும் ஜெபம் பண்ணலாம். 17ஆம் அதிகாரம் 20 முதல், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும்
பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். என்ன மாதிரியான நம்முடைய ஒருமைப்பாட்டுக்காக ஆண்டவர் வேண்டிக்கிறார் பாருங்களேன். முதல்ல சொன்னார், உமது நாமத்து நிமித்தம் அவர்களை காத்துக்கொள்ளும். அவங்கெல்லாம் ஒன்றா இருக்கணும், நம்மோடு இருக்கணும், நாம் அவர்களோடு இருக்கணும். இதுதான் ஆண்டவரோட எதிர்பார்ப்பு. ஒரு சபையாக ஏன் தன் இரத்தத்தினாலே உன்னை வாங்கி வச்சிருக்கிறார் இந்த உலகத்தில். தான் தலையாக அந்த வார்த்தையின்படி நாம் எல்லாரும் இயங்கி வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏன் ஒரு கட்டமைப்பை ஆண்டவர் வச்சுட்டு போனார்னா, அவர் வார்த்தையை கேட்டு நடக்கும்போது நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம். அங்கே மாறுபாடு வரும் பொழுது நமக்குள்ள பிரிவினைகள் வரும். அதனால தான் இன்றைக்கி 20,000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ பிரிவுகள் உலகத்தில் இருக்கிறது. 20,000 கேட்டது கரெக்டு தான். நீங்கள் யோசிப்பீங்க ஒரு 10, 20, 1000 இல்லை, 20,000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ பிரிவுகள் இருக்கிறது. அடுத்தது சொல்கிறாரு, அவர்கள் நம்மில் ஒன்றாயிருக்கும்படிக்கு அவர்களுக்கு என்னோட மகிமையை கொடுத்தேன். என்ன மகிமை அது? அவர் தேவனுடைய குமாரன் தானே, அதான மகிமை. அது மாதிரி தான் நம்மையும் பிதாவினுடைய குமாரரும் குமாரத்திகளும் அப்படின்னு ஆக்கினார். பார்த்தீங்களா? அவருடைய இரத்தத்தினாலே அந்த சுவீகாரத்தை நமக்கு வாங்கி கொடுத்தார். பார்த்தீங்களா? அதான் நமக்கான மகிமை. அதனால்தான் பிதாவே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்ட மாதிரியே நாம் இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் கூப்பிடுகிறோம். மகிமையை கொடுத்திருக்கிறார். அடுத்தது சொல்றாரு, அவர்கள் ஒன்றாயிருக்கும்படிக்கு நாம் அவர்களில் இருக்க வேண்டும். என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு அல்லது அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம், இதை நாம் புரிந்து கொண்டு வாழணும். நாம் ஒருவருக்கொருவர் நேசித்து ஒருவருக்கொருவர் அன்பாக கொஞ்ச காலம்தான் வாழறோம், கொஞ்சம் பேரோட தான் வாழறோம். அதுக்குள்ளவே பகையும் கசப்பும் விரோதமும் பொறாமையும் ஒருவருக்கொருவர் கோள் சொல்லுதலும் பிரித்து விடுதலும் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம். கொஞ்சம் நினச்சி பார்ப்போம். இந்த ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும் என்பது எங்கே தொடங்கும் தெரியுங்களா? யோவான் 15:9, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவரோட அன்புக்குள்ளே ஒருவர் நிலைத்திருக்க முதல்ல தன்னை காப்பாற்றணும். அந்த ஒரு கவனம் தேவை. அங்கிருந்து தான் அவர் பிறரை அன்பு கூறுகிற ஒரு சோர்ஸ் எடுத்துக்க முடியும். கவனிச்சிங்களா? ஒரு கிணறு, அதில் 4 குடம் தான் தண்ணி இருக்கும். ஊரையே கூப்பிட முடியுமா? முடியாது. நமக்கு மட்டும்தான் இருக்கும். நம்ம எடுத்துன்னு போயிடுவோம். அடுத்த நாள் தான் அந்த 4 குடம் அடுத்தது வரும்னு வச்சுக்கோமே. ஆனால் திடீர்னு பக்கத்து ஊருக்கு நீங்கள் போகிறீங்க, ஊர் எல்லையில் ஒரு பெரிய கிணறு இருக்குது, அதில் 1000 குடம் தண்ணி எடுக்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? நேராக போய் ஊர் மக்களுக்கெல்லாம் சொல்லி நம்ம அந்த ஊர் மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம். இந்த காலத்தில் நம்ம தண்ணி தேவைக்காக அங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அவங்களும் பர்மிஷன் கொடுக்குறாங்க, எடுத்துங்க தாராளமாக, நிறைய இருக்குது அப்படின்றாங்கன்னா அப்போ நம்ம போய் எடுத்துக்குவோமா இல்லையா? அப்போ சோர்ஸ் தாராளமாக இருக்கும்போது நாமும் அதில் திருப்தி அடைந்து மற்றவங்களையும் வந்து அந்த இடத்துல அந்த சோர்ஸ்லேருந்து நம்ம கொடுப்போமே. இது ரொம்ப முக்கியமானது. ஒரு சாதாரண உதாரணம் தான். ஆண்டவர் சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், என் அன்பில் நிலைத்திருங்கள், என் பிதாவின் அன்புக்குள் இருங்கள். அடுத்தது சொல்கிறாரு, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இதை நல்லா யோசிங்க, இதை நல்ல மண்டையில் ஏற்றுங்க, உங்கள் இருதயத்துக்குள்ளே இதை முக்கியமானதாக நினைங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. இதை ஒவ்வொரு நாளும் முதல்ல உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற உறவுகளுக்குள்ளே அன்பு கூறுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு உறவை என்னென்ன காரணம் நியாயம்லாம் சொல்லி கூட நீங்கள் அன்பு கூறாமல் இருப்பீர்களானால் நீங்கள் தேவன் அற்றவர்கள். தன் சகோதரனை அன்பு கூறாதவன் தேவன் அற்றவன், அவன் தேவனால் பிறந்தவன் அல்ல அப்படின்றார். தயவுசெய்து யோசிக்கணும். யோவான் 13:34, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒருத்தர் அன்பாருங்கன்றது பழைய ஏற்பாட்டு காலத்தில், யாத்திராகமத்தில்
லேவியராகமத்தில் நியாயப்பிரமாணத்திலேயே ரொம்ப தெளிவாக தேவன் சொல்லியிருக்கிறார், ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள். ஆனால் இங்கே என்ன புதிதான கட்டளைன்றாரு? என்ன புதுசு இது? இப்போ மறுபடியும் படிப்போமா? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். என்ன மீனிங்கில் சொல்கிறார் தெரியுங்களா? நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இட் இஸ் எ கமாண்ட், இட் இஸ் நாட் அன் ஆப்ஷன். இது முடிஞ்ச அளவுக்கு அன்பாருங்களேன். உங்களை பகைக்கிறாங்க, முடிஞ்சால் அன்பாருங்க, அப்படி சொல்லலை. நான் உங்களை அன்பு கூர்ந்தது போல. துரோகி காசுக்கு காட்டி கொடுக்க போகிறான், சிநேகிதனே அப்படின்னார். 3 முறை சத்தியம் பண்ணி இந்த மனுஷன் எனக்கு தெரியவே தெரியாது, யார் அவர் அப்படின்ற ஒரு ஆள் யோவான், மன்னிக்கணும், பேதுரு. அப்போது அவர் எவ்வளவு அன்பு கூர்ந்தார்? மன்னிப்பை தேடாதவர்களுக்கு இவர் தானா மனமுவந்து மன்னித்தார். அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் இயேசுவை சிலுவையில் அறையும் என்று கத்தினவர்கள் கூட இருப்பாங்கல்ல. கண்டிப்பாக அவங்க மனம் திரும்பின பட்சத்தில் அந்த இலவசமான பெரிய ரட்சிப்பை அவர்களும் பெற்றிருப்பார்கள். நான் உங்களை அன்பு கூர்ந்தது போல, இயேசு அன்பு கூர்ந்தது போல. முதல்ல ஆண்டவரின் அன்பை நான் உணரலன்னே வச்சுக்கோங்களேன். அது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது, அதெல்லாம் எனக்கு ஞாபகமே கிடையாதுன்னா நான் எல்லாரையும் அன்பு கூற மாட்டேன். பிடிச்சா அன்பாக இருப்பேன், இல்லையா நான் பாட்டுக்கு வேறு பக்கம் போயிட்டே இருப்பேன். இன்றைக்கி இந்த தலைமுறை அதை தான் செய்யுது, ரொம்ப தெளிவாக செய்யுது. தங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லையா அவங்கள விட்டு விலகிட்டே இருப்பாங்க. அவங்க பக்கத்தில் இருப்பாங்க, ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஆனால் அவங்க நேசிக்க மாட்டாங்க. அவங்க தேவனால் பிறந்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கிறார்கள். ஒருவன் தேவனால் பிறந்தவன் என்று சொன்னால் அவன் அன்பாக இருப்பான். சிந்திப்போம், ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, நாங்கள் தெரிந்ததையே மீண்டும் கேட்டிருக்கிறோம். எங்களுக்கு நன்றாக புரிந்ததையே நாங்கள் மீண்டும் கேட்டிருக்கிறோம். நன்றாக அறிந்தும் கூட நாங்கள் செய்யாததை பற்றியே இந்த நாளிலே கேட்டிருக்கிறோம். எங்கள் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் குறையாக இருக்கிறோம்ப்பா. சபையிலே நாங்கள் இந்த விஷயத்திலே குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறோம். எங்கள் நட்பு வட்டத்திலே நாங்கள் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறோம். எங்கள் இஷ்டம் போல இருக்கவே நாங்கள் விரும்புகிறோம். எங்களை மன்னியும். ஆண்டவர் இயேசுவை போல எல்லாரையும் அன்பு கூற, அவர்கள் ஒரு யூதாசை போல் இருந்தாலும் அன்பு கூற, அவர்கள் எங்களை மறுதலிக்கும் ஒரு பேதுருவை போல் இருந்தாலும் அன்பு கூற எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். தகப்பனே, இந்த மனம் எங்களுக்கு தாராளமாக இருக்கட்டும். ஒரு பெரிய மனமாற்றம் எங்களுக்குள்ளே தாரும், எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.